கிட்டத்தட்ட 9 ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் 800 கோடி ரூபாய். ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே. நம்மளுடைய நிதியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு எக்மோர் ரயில் நிலையத்தை போய் பாருங்க, கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல அது ரயில் நிலையமா, ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவுல ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக நம்முடைய சென்னை ரயில் நிலையமானது, சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது 800 கோடி ரூபாய். அதே போல மதுரை மதுரை ரயில் நிலையம், அதே போல கன்னியாகுமரி ரயில் நிலையம், அதே போல ராமேஸ்வரம், கோயம்புத்தூர், சேலம், காட்பாடி, இப்படி பெரிய ரயில் நிலையங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவுல அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடுக்கு மட்டுமே இந்த ரயில் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவுல இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தப்பட்டு நடைபாதை மேம்படுத்தப்பட்டிருக்கு, எஸ்கலேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.